அவர்களுக்கு இராமாயணம் தேவைப்பட்டது. வால்மீகியை தேடிச் சென்றார்கள். அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு மகாபாரதம் மற்றும் இதிகாசங்கள் தேவைப்பட்டது. வியாசனை தேடிச் சென்றார்கள். அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேவைப்பட்டது. என்னை தேடி வந்தார்கள். நானும் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவன். இப்படி சொன்னவர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள். இதில் எத்தனையோ உண்மைகள் இருக்கின்றது. இன்று இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் உயர்ந்த சாதிகள் அல்லாதவர்கள், அதாவது பின்தங்கியவர்கள், தலித்துகள், மிகவும் பின்தங்கியவர்கள், இவர்களை வைத்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பலனை உண்மையிலேயே முழுவதுமாக அனுபவித்து கொண்டிருப்பது அவர்கள். புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் யார் என்று. அனைவருக்கும் கழகத்தின் வணக்கங்கள். இன்று அயோத்தியில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக ராமர் கோயில், ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ராமர் கோயில் இன்று திறக்கப்படவிருக்கின்றது. அதுவும் இந்தியாவின் ஒரு இந்திய ஜனநாயகம், அதாவது மதச்சார்பற்ற இந்திய, உலகின் மிகப்பெரிய இரண்டாவது ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு நாட்டின் பிரதமர் அந்த நிகழ்வை நடத்தப் போகின்றார். அது இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அதை புறக்கணிக்கின்றன. காரணம், அதற்கான உண்மையான காரணத்தை எதிர்க்கட்சிகளும் சொல்லவில்லை. காரணம், பெரும்பான்மை மக்களின் ஓட்டுகள் தங்களுக்கு கிடைத்து விடுமோ, கிடைக்காமல் சென்று விடுமோ என்ற ஒரு பயம். அவர்கள் எப்படி சொல்லியிருக்க வேண்டுமென்றால், ஒரு மத நம்பிக்கையை சார்ந்த ஒரு மசூதியை இடித்து அதன் மீது கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கோவில் இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரானது. அதற்கு நாங்கள் உடந்தையாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் விலகி இருக்க வேண்டும். ஆனால் யாருமே அதை சொல்லவில்லை. இப்படி இந்த அரசியலானது ஒரு ஓட்டு அரசியலாக ராமர் என்று விற்பனைக்கு வீதிகளில் சுற்றி கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை. 100 வருடங்களுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தார்கள், யார் யார் வாழ்ந்தார்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் எப்படி இருந்தது என்று இன்றைய இளைஞர்களை கேட்டால் நிச்சயமாக 99% இளைஞர்களும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை சொன்னால் அதற்கான முந்தைய ஏதாவது ஆவணங்கள் இருந்தால், அல்லது யாராவது ஏதாவது ஆவணங்களை பாதுகாத்திருந்தால், அதை படித்திருந்தால் அவர்கள் சொல்வார்கள். 500 வருடங்களுக்கு முன்னால் பாபர் இந்த இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய இந்து கோயில்களை எல்லாம் இடித்து புதிய புதிய மசூதிகளை கட்டினார் என்று இவர்கள் இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் பெயரில் பல கோயில்களை இவர்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் மசூதிகளாக இருக்கின்றன. அங்கிருந்த இந்து கோவில்கள் உடைக்கப்பட்டு மசூதிகள் கட்டப்பட்டன என்று சொல்லிதான் இவர்கள் இந்த அயோத்தி ராமர் கோயில் விஷயத்தை துவங்கினார்கள். பாபரி மசூதியை இடித்தார்கள். இந்திய இறையாண்மை, இந்தியாவின் ஜனநாயகம் அனைத்தும் செத்துப்போன நாளாக இருந்தது அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். இந்த பிரச்சனையானது நம்முடைய உச்ச நீதிமன்றத்தில் இருந்தது. பல வருடங்களாக இருந்தது. 2019 என்று நினைக்கிறேன் அதற்கான தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. 5 நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவானது தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் தீர்ப்பாக சொன்ன சில செய்திகளை, தீர்ப்பாக அவர்கள் எழுதியவற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், அந்த இடத்தில், அதாவது சரித்திர ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அங்கு ஒரு கோவில் இருந்தது, அது இடிக்கப்பட்டது. அதன் மீது பாபர் மசூதி கட்டப்பட்டதற்கான எந்த விதமான
ஆதாரங்களும் அவர்கள் சரித்திர வழியாக அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அகழ்வாராய்ச்சி நடத்தி தேடினார்கள், அப்படியும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கு ஒரு கோவில் இருந்தது, அது இடிக்கப்பட்டதற்கான எந்த அடையாளங்களும் அங்கு இல்லை. ஆனால் அதற்கு அடியில் ஒரு மசூதி இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் இறுதியில் அவர்கள் ஒரு பஞ்சாயத்து நடத்தி தீர்ப்பு எப்படி கொடுப்பார்களோ அதே போன்று பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு இந்த இடத்தை வழங்குகிறோம் என்று சொல்லி தீர்ப்பளித்தார்கள். அங்கு தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்னால் விசாரணை நடத்தப்பட்டன. ஆனால் எதிலுமே எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. அங்கு ஒரு கோவில் இருந்ததாக, ராமர் கோவில் இருந்ததாக அல்லது ஏதோ ஒரு இந்து கோவில் இருந்ததாக எந்த அடையாளங்களும் அங்கு இல்லை. ஆம், அவர்கள் என்று முன்னாடி சொன்னேன் அல்லவா, அந்த அவர்கள் இவர்களை பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். இன்று அந்த ராமர் சிலையை எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற நம்முடைய பிரதமரானாலும் சரி, அவர்களுக்கு இந்திய அரசியல் தேவைப்படுகின்றது. அந்த அரசியல் தங்கள் முன்னால் நிலைநிறுத்தி அதன் வழியாக அவர்கள் எதை தேடினார்களோ, எதை அவர்கள் அடைய வேண்டுமோ அதை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அவர்கள் செய்கின்ற வேலைகள்தான் இவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர்கள் அதற்கு அடிமைப்பட்டு அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கும் இன்று பதவி தேவை. அந்த பதவியை பிடித்து நிலைநிறுத்துவதற்காக இவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ராமர் உண்மையிலேயே விற்கப்படுகின்றார். ஒரு வியாபார பொருளாக இன்று அயோத்தியில் திறக்கப்பட இருக்கின்றது. எத்தனையோ மனிதர்களின் உயிர்கள் இதற்காக போயிருக்கின்றன. பிணங்களின் மீது எழுப்பப்படுகின்ற இந்த ஒரு கோவிலானது நிச்சயமாக ஒரு ஆலயமாக இருக்காது, ஒரு கோவிலாக இருக்காது. அது ஒரு பக்தி சார்ந்த இடமாக இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் பிணங்களின் மீது எழுப்பப்பட்ட இந்த கோவிலானது இந்திய வெறுப்பின் அடையாளமாகத்தான் இருக்கும், மத வெறுப்பின் அடையாளமாகத்தான் இது எழுப்பப்படுகின்றது. அது எப்போது பார்த்தாலும் நம் மனதில் வரக்கூடிய ஒன்றுதான். பல ஆயிரம் உயிர்களை கொலைக்கு கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் பல உயிர்களை பலி கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த கோயிலானது மத வெறுப்பின் உச்சகட்டம், அதன் அடையாளம். என்றுமே இதை மக்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உண்மை. ஒரு அரசு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நீங்கள் வீடு முழுவதும் இன்று விளக்கேற்றுங்கள், ஆரத்தி எடுங்கள், வெடிவெடித்து கொண்டாடுங்கள், இனிப்புகளை வழங்குங்கள் என்று ஒரு அரசே மக்களுக்கு சொல்கின்றது. ஒரு பிரதமரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு கேவலமான எண்ணம்! அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஒரு கோவில் திறக்கப்படுகின்ற ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்வு, அதை யார் நடத்த வேண்டுமோ அவர்கள் நடத்தி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர்களுக்கு 2019 புல்வாமா உருவாக்கப்பட்ட ஒன்று, 40 இந்திய வீரர்களை கொலைக்கு கொடுத்த ஒரு நிகழ்வு, 2014 2G ஸ்கேம் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். அதற்கு பிறகு 2019 புல்வாமா அவர்களை வெற்றியடைய வைத்தது. இன்று இந்த ராமர் கோயில் அவர்களுடைய அரசியல் வியாபாரம், வெறும் அரசியல் வியாபாரம்தான் அது. அவர்கள் நடத்துகிறார்கள். இவர்கள் அரியணையில் இருந்தால்தான் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவற்றை எல்லாம் நடத்தி முடிக்க முடியும் என்பது. அவர்கள் என்றால் RSS அமைப்பினரை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள்தான் இதை செய்கின்றார்கள். BHP விஸ்வ இந்து பரிஷத் இவர்களெல்லாம் பின்னணியில் இருந்து அவர்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். அவர்கள் நேரடியாக வந்து ஓட்டு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள். இவர்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். ராமர் ஒரு வியாபார பொருள், ஒரு அந்த வியாபார பொருளை இவர்களை வைத்து அவர்கள் விற்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அங்கு பக்தி இருக்காது. காரணம், இன்று முந்தைய காலகட்டத்தில் இருந்த கோவில்களானாலும் சரி, ஆலயங்களானாலும் சரி, மசூதிகளானாலும் சரி, அதன் பக்கத்தில் நாம் செல்லும் போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு மனதிற்குள்ளால் ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் இன்று எந்த ஆலயத்திற்கு முன்னால் சென்றாலும் சரி, எந்த கோவில்களுக்கு முன்னாலும் சென்றாலும் சரி, எந்த மசூதிகளுக்கு முன்னால் சென்றாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு கடவுள் சார்ந்த ஒரு உணர்வு, ஒரு பக்தி சார்ந்த உணர்வு எவருக்குமே ஏற்படுவதில்லை. எல்லாமே ஆடம்பரங்கள்,
நிறைந்த ஒரு இடமாக இருக்கின்றது. எல்லாம் பணத்தால் மூழ்கடிக்கப்பட்ட இடங்களாக இருக்கின்றன, வியாபாரங்களாக இருக்கின்றன. அது எங்கானாலும் சரி, அவை வியாபாரங்களாகத்தான் இருக்கின்றன. இன்று இவர்கள் சொல்கின்ற இந்த அயோத்தியும் மிகப்பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாக மாறியிருக்கின்றது. ராமர் ஒரு வியாபார பொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றார். அவர்கள் அந்த இடங்களை சுற்றி இருக்கின்ற அத்தனை இடங்களையும் பிஜேபி அதை சார்ந்தவர்கள் வாங்கி போட்டிருக்கின்றார்கள். பெரிய பெரிய நடிகர்கள் வாங்கி போட்டிருக்கின்றார்கள். அது ஒரு நிச்சயமாக அது ஒரு பெரிய வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அயோத்தி ராமர் ஒரு வியாபார பொருளாக அங்கே இருந்து கொண்டிருப்பார். ஒரு வெறுப்பின் அடையாளமாக, ஒரு மதவெறியின் அடையாளமாகத்தான் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றார் இருப்பார் என்பதுதான் உண்மை. 2024 தேர்தலுக்காக அயோத்தி ராமர் அங்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அது ஓட்டாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு பிரதமர் மக்களுக்காக எதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்காமல் கோவில்களை திறப்பதும் பக்தி சார்ந்த வேடங்களை போட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாடு எந்த திசையை நோக்கி கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை எல்லாம் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னாடி சொன்னேனே, அதுதான். அவர்களுக்கு ராமாயணம் தேவைப்பட்டது, வால்மீகியை தேடி சென்றார்கள். மகாபாரதம், மற்றைய கிரந்தங்கள், அதாவது மற்றைய ஏனைய நூல்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது, வியாசனை தேடிச் சென்றார்கள். சட்ட நடைமுறை தேவைப்பட்டது, அம்பேத்கரை தேடி சென்றார்கள். இவர்கள் எல்லோரும் தலித்துகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் இவர்களை வைத்துத்தான் பின்தங்கிய மக்கள் அல்லது மிகவும் பின்தங்கிய மக்கள், தலித்துகள், இவர்களை எல்லாம் வைத்துதான் அவர்கள் அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்போதும் சொல்வார்கள், நமது பிரதமரை வைத்தே அதை சொல்லுகின்றார், நாங்கள் தலித்துக்கு ஜனாதிபதியாக மாற்றிவிட்டோம், ஒரு இஸ்லாமியரை ஜனாதிபதியாக்கிவிட்டோம். இப்படி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எல்லாமே அவர்கள் திட்டம் போட்டவை. பல வருடங்களுக்கு முன்னால், பல பதிற்றாண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் திட்டம் போட்டவை தான் இந்த நாட்டில் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்தில் இவர்கள், அந்த வலையில் இவர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதை இந்திய மக்கள் எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் நாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியும். நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்டவர்களை வைத்து நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று தமிழ்நாட்டிலும் அண்ணாமலை அவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் மிகப்பெரிய அரசியல் நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் நீங்கள் வீழ்ந்து விடாதீர்கள். வீழ்ந்து விட்டால் நாளை அவர்கள் என்ன சொல்வார்கள் அதைத்தான் இவர்கள் செய்வார்கள். அது நம்முடைய வளர்ச்சி அனைத்திற்கும் பின்னால் இழுத்து சென்றுவிடும் என்பதை உண்மையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பல பதிற்றாண்டுகளாக, இன்று 10 வருடங்களுக்கு மேலாக இன்று இவர்கள் சொல்கின்றார்கள், உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் மாடலாக எடுத்துக்கொள்ளுங்கள், குஜராத்தை நீங்கள் மாடலாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம். ஆனால் அவையெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் நேரடியாக சென்று அந்த இடங்களை பார்த்தாலோ அதை பற்றி ஆராய்ந்தாலோ நம்மை விட மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாகத்தான் அவைகள் இருக்கின்றன. அங்கு கல்வி என்பது இன்று இந்த 10 வருடங்கள் கல்வியானது மிகவும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மையும் அழிக்க நினைக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய நாடு மதச்சார்பற்ற ஒரு நாடு. உலகிலேயே மிகப்பெரிய இரண்டாவது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த நாட்டின் இறையாண்மை, இந்த நாட்டின் உண்மையான எண்ணங்கள் மனிதர்களிடம் எப்படி இருந்ததோ அவை எல்லாம் இன்று அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றிலிருந்து நமது நாட்டை நாம் மீட்க வேண்டுமென்றால் இது போன்ற மத நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பெரிய வியாபார தந்திரம் என்பதை நினைத்து, ஓட்டு வங்கிகளாக நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி நிற்போம். நம்முடைய நாடு ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான ஒரு நாடாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு இருக்க வேண்டியது எல்லோரையும் அன்பு செய்கின்ற ஒரு நல்ல மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் இருந்தால்தான், சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனம் இருக்கும்போது தான்
நமது நாட்டிற்கு வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இது போன்ற மத நிகழ்வுகளை அதன் வழியில் விட்டுவிடுவோம். இவையெல்லாம் பெரிய அளவில் கொண்டாட வேண்டிய நிகழ்வுகள் அல்ல. காரணம், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தால் அந்த இடத்தில் இன்று பாபர் மசூதி இருந்திருக்கும். அதன் அருகில் எங்காவது ஒரு அயோத்தி ராமர் கோயில் இருந்தால் இந்திய மக்களே கொண்டாடுவார்கள் அதை. ஆனால் ஒரு வெறுப்பின் அடையாளமாக ஒரு மசூதி இடிக்கப்பட்டு ஒரு கோவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது எந்த வகையிலும் யாருக்கும் எந்த விதமான நன்மையும் கொண்டு வராது, சேர்க்காது என்பதுதான் உண்மை. அதுதான் நிச்சயமாக அதுதான் உண்மையாக இருக்க முடியும். பிணங்களின் மேல் கட்டப்படுகின்ற ஒரு கோயில் நிச்சயமாக கடவுள் இருக்கும் இடமாக இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஒரு வெறுப்பின் அடையாளமாக அதை நாம் ஏற்றுக்கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் இந்த நாட்டில் எங்கு அவர்கள் துவங்கினாலும் அதை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவோம், அதை நிறுத்தி விடுவோம். நமக்கு தேவை அமைதி, மகிழ்ச்சி, அமைதியை, அன்பான ஒரு சமூகம். அந்த சமூகத்தை உருவாக்க அன்பை தவிர வேறு எந்த வழியுமே இல்லை என்பதை உணர்வோம். அதை உணர்ந்து நாம் செயல்படும் போதுதான் நம்முடைய நாடு சிறந்து விளங்கும். இன்று உள்நாட்டிலானாலும் இவர்கள் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வெளிநாட்டு கொள்கைகளும் அப்படித்தான் இருக்கின்றன. எந்த சின்ன நாடுகள் கூட, மாலத்தீவு இப்படி போன்ற சிறிய நாடுகள் கூட நம்மை மிரட்டத் துவங்கி இருக்கின்றன. புரிந்து கொள்வோம். எல்லா விதத்திலும் இவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். உள்நாட்டிலானாலும் சரி அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். மக்களுக்கான கொள்கைகளை உருவாக்குவதிலானாலும் சரி அவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். வெளிநாட்டு கொள்கையிலும் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். அனைத்து பகுதியில் இருக்கும் தோல்விகளை மறைக்கத்தான் இந்த ராமரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணருங்கள். இந்த வெறுப்பின் அடையாளத்தை நாம் நமது மனத்திரையிலிருந்து மாற்றிவிட்டு இந்திய இறையாண்மையை பாதுகாக்க அன்பே சிறந்தது என்பதை உணர்ந்து அதன் வழியாக செயல்படுவோம்.